இவ்வளவு சொல்றாங்களேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார் எலெக்ஷன் இன்னும் 5 நாள் இருக்குங்க எலெக்ஷன் முடியறக்கு, பிரச்சாரம் முடியறக்கு. இத்தனை நாட்களா காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை கொண்டு வந்து காட்டல இவர் நியாயமா ஓட்டு போட்டிருக்கணும் நீக்கிட்டாங்க. கிடையாது. இத்தனை பேசி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பீகார்ல ஒருவர் கூட தேவையில்லாம இவங்களை நீக்கிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஜீரோ அப்பீல். அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல மிக சுத்தமாக நேர்த்தியாக நடத்தி இருக்கின்றார். அதுல உச்சநீதிமன்றமும் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆதார வச்சுக்குங்க. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆதாருக்கு ஒத்துக்கல. ஆதார் குடியுரிமைக்கான அடிப்படை இல்லை, ஆனா வசிப்பிடத்துக்கான அடிப்படையா வச்சுக்கங்க. அதையும் தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய லெட்டர்ல 12வது எவிடன்ஸா சேர்த்திருக்கிறாங்க. ஆதார் கொடுத்தாலும் ஓகேங்கிறாங்க. இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியது இதற்கு முன்பு 2002 தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் புதுசு கிடையாது. 197 தொகுதி, 2005 37 தொகுதி, 234 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம் இது நடத்தி இருக்கோம். இது புதிது கிடையாது. 20 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்துறோம். சுதந்திரத்திற்கு பிறகு 8 முறைக்கு மேல நடத்தி இருக்கின்றோம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் RS பாரதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலம் குறைவா இருக்கு, இப்பது கொண்டு வர்றீங்க. அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம். இன்னைக்கு 12, பீகாரோட சேர்த்து 13.